ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ 12th கெமிஸ்ட்ரியோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து வந்தாச்சு. இந்த வீடியோவில் எதுவும் கிரேஸ் மார்க் எதுவும் இருக்கா, இல்லை வந்து எந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 15 ஒன்வேர்டு. இந்த 15 ஒன்வேர்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒன்வேர்டுக்குமே வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கல. ஸோ எல்லாமே வந்து டைப் ஏ டைப் பிக்குள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து 2 மார்க் பாருங்கள், 16 to 2 மார்க் பாருங்கள். ஏதாவது ஒரு கரெக்ட் டெஃபினிஷன் எழுதினா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும், ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் கொடுத்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க, ஏபி. ஏக்கு வந்து எஸ் பி பவர் 3 டி பவர் 2, அதுக்கு 1 மார்க்கு. பிக்கு எஸ் பி பவர் 3 டி அப்படின்னு எழுதினா 1 மார்க்கு. ஸோ 2 மார்க்கு. அடுத்து 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 டிஃபரன்ஸ் எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 மார்க்கு. 19க்கு பாருங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் பவர் 1/2 ஒய் பவர் 3/2 இசட் பவர் 0 ஆர் ரேட்ஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் பவர் 1/2 ஒய் பவர் 3/2 இது எழுதினீங்கன்னா போதும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்து 20க்கு மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன் ஆர் கொலாய்டு மில் எக்ஸ்பிளனேஷன் இது எழுதினா போதும், 1 மார்க் கிடைச்சிரும். அதே போல் டயக்ராம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ 2 மார்க்கு. அடுத்து 21 பாருங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் எழுதணும். அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க் கிடைக்கும். ஸோ அதோட சேர்த்து டெஃபினிஷன் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். அடுத்து 22 பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 டெஸ்ட் எழுதினா போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்து 23க்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் எழுதியிருக்கணும், அல்லது ஆன்டிசெப்டிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும், டிஸ்இன்ஃபெக்டன்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்து 24 பார்த்தீங்கன்னா கால்குலேஷன். ஸோ பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11.4771. ஸோ இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ½ மார்க் கிடைக்கும். மேலே வந்து அந்த ஃபார்மில் எழுதுறதுக்கு ½ மார்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. அடுத்து 3 மார்க் பாருங்க. 25வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் கிடைச்சிரும். அடுத்து 26 சிஇ பவர் 4+ CO2+ இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மார்க்கு 3 மார்க் கிடைச்சிரும். அடுத்து 27ல் ஏபிசி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோமெரிசம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 எழுதினா போதும், 3 மார்க் கிடைச்சிரும். அடுத்து 28 பார்த்தீங்கன்னா கால்குலேஷன். அந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. 29 பார்த்தீங்கன்னா அதுவும் கால்குலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மெத்தடில் செஞ்சாலும் ரைட் தான், இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் வந்து கரெக்டாக ப்ரூஃப் பண்ணாலும் ரைட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 3 மார்க்கு. அடுத்து 30 பாருங்க, எனி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது 3 எழுதினா போதும், அது 3 எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்கு. நெக்ஸ்ட் 31 கரெக்ட் டெஃபினிஷன் எழுதுனா 2 மார்க்கு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ். அடுத்து 32 பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஈக்குவேஷன் வித் கண்டிஷன்ஸ். அதே போல் ஈக்குவேஷன் வித்தவுட் கேட்டலிஸ்ட் ஆர் டெம்பரேச்சர் அதுக்கு வந்து 2.5 மார்க்கு. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். ஸோ அது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். அது வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அடுத்து 33 பாருங்க, கம்பல்சரி. ஸோ ஏபிசி 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து ஆர் போட்டு நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினா கூட போதும், உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 3 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் பாருங்க, 34ல் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும், உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். அதில் 2வது H2SO4 டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே போல் எனி 1 கரெக்ட் ஈக்குவேஷன் அதே போல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். ஸோ 3 + 2 5 மார்க்கு. அடுத்து 34ல் பி பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சிலிகான். அதில் வந்து ஏதாவது எனி 3 யூசஸ் எழுதினா போதும், 3 மார்க் கிடைச்சிரும். அதிலே செகண்ட் பார்த்தீங்கன்னா விசட் ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எனி 1 கரெக்ட் ஈக்குவேஷன் அதுக்கு வந்து 2 மார்க்கு. அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன் மியர் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா, அதை ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே வந்து 3 மார்க்கு. இது நீங்கள் கரெக்டாக அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுனா 2 மார்க்கு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து 1.5 மார்க் கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 + 2 5 மார்க்கு. அடுத்து 35ல் ஏ பாருங்க, லேந்தனியர் கான்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து 2 மார்க்கு, அதோட காசஸ் வந்து 1 மார்க்கு. 2 எஃபெக்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 மார்க்கு, அதாவது எனி 2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 + 1 + 2 5 மார்க்கு. அடுத்து 35ல் பி பாருங்க,
ஸோ இதுக்கு வந்து சம் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எழுதினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து CO ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து 1/2 மார்க்கு. அதுக்கடுத்து ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து 1 மார்க்கு. அப்புறம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 1 மார்க்கு. இந்த மாதிரி 1 மார்க் 1/2 மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து 36ல் ஏ பாருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட். அதில் வந்து ஏதாவது 3 டிஃப்ரென்ஸ் எழுதினா போதும் உங்களுக்கு வந்து 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் ஆர் கரெக்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கணும், இல்லைன்னா கரெக்டான ஈக்குவேஷன் எழுதியிருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும் உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். ஸோ 3 + 2 5 மார்க்கு. அடுத்து 36ல் பி பாருங்க, ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. ஸோ இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி லாஸ்ட்டில் ஆன்சர் √KAC கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு, அடுத்து KA கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு, அந்த KA சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் உங்களுக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆன்சரில் நீங்கள் எந்த ஒரு ஆன்சர் எழுதினாலும் சரி, ஸோ அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. அடுத்து 37ல் ஏ பாருங்க, தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு WMAX கண்டுபிடிச்சா 1/2 மார்க்கு, ΔG கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மார்க்கு, ΔG0 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து எனி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதாமல் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிங்கன்னா அதுக்கு வந்து 1 மார்க் தனியாக கொடுப்பாங்க. ஈக்குவேஷன் எழுதினாலும் 1 மார்க் தான், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதினாலும் 1 மார்க் தான். அடுத்து யூஸ் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆர் கொடுத்து எனி அதர் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதை பற்றி எழுதினா ரைட் தான், இல்லை இதை பற்றி ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கரெக்டாக எழுதினாலும் உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ 3 + 2 5 மார்க்கு. அடுத்து 37லேயே பி பாருங்க, ABC 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 1.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. அதாவது ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதி ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா 1 மார்க் தான் கிடைக்கும். ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க் கிடைக்கும். அதே போல் தான் பிக்கும் கரெக்ட் ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சி பாருங்க, ஸோ அதுக்கு அதே போல் கரெக்ட் ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. ஸோ டோட்டலாக 1.5 + 2 + 1.5 வந்து 5 மார்க்ஸு. அடுத்து 38ல் ஏ பாருங்க, கன்டிசர்வ் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 3 கொடுத்துருக்காங்க. 3க்குமே கரெக்டான ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஸ்டெப் 1க்கு 2 மார்க்கு, ஸ்டெப் 2க்கு 1.5 மார்க்கு, ஸ்டெப் 3க்கு வந்து 1.5 மார்க்கு. இல்லை ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் 2 மார்க் தான் கிடைக்கும். அந்த அவங்க சொல்லியிருக்க 3 ஸ்டெப்பு எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து 5 மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க. அடுத்து 38ல் பி பாருங்க, ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 2 இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 மார்க்கு, செகண்டுக்கு 2 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் எழுதணும், அவருடைய ஈக்குவேஷன் எழுதணும். அப்படி இல்லைன்னா வித்தவுட் மென்ஷனிங் NaOH அதை மென்ஷன் பண்ணாமல் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மார்க் தான் கிடைக்கும். ஸோ கரெக்டான ரியாக்ஷனும் ஈக்குவேஷன் எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு 3 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனி கரெக்ட் டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் கரெக்ட் ஈக்குவேஷன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக எழுதிருக்கணும், இல்லைன்னா அதோட ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் கூட உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 + 2 5 மார்க்கு. ஸோ இவ்வளோ தான். கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்படாதீங்க, மேக்ஸிமம் இந்த தடவை வந்து எதுலேயுமே வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு அப்படின்னு கொடுக்கவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பயாலஜி ஆன்சர் கீ வந்தோடனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.